உன் சிஸ்டர் இப்ப எப்படி இருக்கா? அவளுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஏன்? எல்லாம் விதி. யாரோட வாழ்க்கைக்காக நான் என்ன தொலைச்சிட்டு சவுதியில கஷ்டப்பட்டனோ அவளோட வாழ்க்கை என் கண்ணு முன்னாலேயே காணல் ஆஃப் போச்சு. நான் வெளிநாட்டுல இருக்கும்போது அவ கூட ஐடில வேலை பார்த்த ஒரு முஸ்லீம் பையனை வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அந்த அதிர்ச்சியில எங்க அப்பாவும் இறந்துட்டாரு. இப்ப அவளுக்கு 5 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. இப்ப நல்லா தானே இருக்கா? நல்லா இருந்தாதான் பரவாயில்லையே. டைவர்ஸ் ஆயிடுச்சு. நானும் தான் உன்ன மாதிரி வேலைக்கு போறேன். அதனால சமையல்ல இருந்து பாத்ரூம் கழுவுறது வரைக்கும் எல்லா வேலையும் நீயும் பண்ணு, நானும் பண்றேன். இல்லாட்டி 2 பேரும் ஹோட்டல்ல சாப்பிட்டுவோன்னு அவன்கிட்ட சட்டம் பேசியிருக்கா. ஒரு நாள் அவன் வேலைக்கு போயிட்டு வந்ததும் வராததுமா குழந்தை டைபர்ல ஆகி போயிருக்கா. அதை கழுவி விடு, புள்ள கொஞ்சம் ஆசுவாசமா இருக்கட்டும்னு சொல்லியிருக்கா. எப்பவும் நானே பண்ண முடியாது, நீயும் பண்ணுன்னு 2 பேரும் மாறி மாறி. அதுக்கு அவன் நீ தானே முதல்ல வந்த, நீயே போய் கழுவி விடுன்னு சொல்லியிருக்கான். சரிதான் போடின்னு அவன் இவளை விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டான். இப்ப இவ வேலைக்கும் போயிட்டு ஆசுவாசமா குழந்தையும் பார்த்துட்டு இருக்கா. கேட்கவே கஷ்டமா இருக்கு. குழந்தை இல்லாம என்ன மாதிரி எத்தனையோ பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைய பாத்துக்கிறதுல பிரச்சனை குழந்தைய பாத்துக்கிறதுல இல்ல. நீ நானும் சமந்தான். உனக்கு நான் எந்த விதத்திலையும் குறைஞ்சவ இல்லைன்னு நிரூபிக்க இவ போராடி இருக்கா. அது அவனுக்கு புரியல. ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் என்று கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வயம் தழைக்குமாம்னு பாடிய பாரதியோட நினைவு நூற்றாண்ட கடந்துட்டோம். உண்மையிலேயே ஆணும் பெண்ணும் சமமாக இன்னும் எத்தனை நூறாண்டு ஆகும்னு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் ஆணும் பெண்ணும் சமோன்னு கொடி பிடிக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. அவரால குழந்தை பெத்துக்கவே முடியாது. என்னால தாய்மையின் அடையாளத்தை திறந்து வாழ முடியாது. அவருக்கு பிடிச்சது பிடிக்காததை தெரிஞ்சுக்க அவர் சொந்தங்கள் என் சொந்தமா நினைச்சு அவரை மாதிரியே ஒரு புள்ளைய பெத்து அவனை இந்த சமுதாய வளர்ச்சி உதவுற மாதிரி வளர்த்துட்டாலே போதும், என் வாழ்க்கை நிறைஞ்சிரும். நான் வேலைக்கு போய் சுயமா நிக்கிறத விட என் கணவரோட சம்பாத்தியத்துல சுகமா வாழ்றதுதான் எனக்கு கிடைச்ச வரும். ஹை, இது நல்லா இருக்கே. மொத்தத்துல நீ இந்த கல்லானாலும் கணவன் குரூப்னு சொல்ற. நீ இவ்ளோ அன்பா அனுசரணையா இருந்தாலும் புரிஞ்சுக்காம உன்னை ஒரு அடிமை மாதிரி நடத்தினா உனக்கு கோபம் வராது. அந்த கோபத்துல நாம என்னதான் விட்டு கொடுத்து வாழ்ந்தாலும் மத்தவங்களுக்கு நம்ம மதிப்பு தெரியாது. அதனால நாமளும் மத்தவங்க மாதிரியே மேம்போக்கா பட்டும் படாம வாழ்வோம்னு நீ நினைக்க மாட்ட. அப்படிதான் டைவர்ஸ் ஆகிற எல்லா பெண்களும் நினைக்கிறாங்க. அன்பும் காதலும் வாழ்க்கையும் வியாபார பொருள் இல்ல. நீ அதை கொடுத்தாதான் நான் இதை தருவேன்னு ஒப்பந்தம் போட்டு அன்பு காட்ட முடியாது. நீ எப்படி இருந்தாலும் உன்னை நான் நேசிப்பேன். என்கிட்ட எந்த நிபந்தனையும் இல்ல. அன்பு மட்டும்தான் இருக்கு. அவர் இப்ப இருக்கிறது போலயே இருக்கலாம். ஒரு நாள் எனக்குள்ள இருக்கிற அன்பு நிச்சயம் அவருக்குள்ளேயும் வரும். ஆனா வந்தே தீரணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. இத கேட்டு மை ஃபேஷன் மை லைஃப்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாம் கடுப்பாயிட போறாங்க. நான் யாரையும் குறை சொல்லல. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்றேன், அவ்வளவுதான். இந்த அன்பு தேவதை ஏன் கைவிட்டீரப்பா? ஏமி